இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பால்கோவா செய்யலாம். அதுக்கு 2 கப்பு பால் பவுடர், 2 ஸ்பூன் நெய், 2 கப்பு பால். நம்ம எந்த கப்பில் பால் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு பாலும் சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு பால் பவுடர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். திக்கான பால் உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பாலும் கொஞ்சம் நெய் ஊற்றி சுண்ட வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் இது மாதிரி தான் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும்ன்ட்டு தான். என் பசங்க நிறைய பால் குடிக்காததால் நான் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுப்பேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி பால் ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தேன்னா அவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ நான் அதுக்கு இப்படி ட்ரை பண்ணுவேன். ஸோ நேரம் ஆக நல்லா சுண்ட இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் 1/2 கப்பு பாம் சுகர் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்காக நான் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சாலே மெல்ட் ஆகும் தெரியுங்களா. ஸோ இப்போ நல்லா சுண்ட உங்களுக்கு அந்த பபிள்ஸ் ஆரம்பிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், சுண்டட்டு அப்புறம் இந்த கலர் வரும். இது போதுங்க, இது கரெக்டான பதம். இந்த டைமில் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா முந்திரி பாதாமை கொஞ்சம் நெய்யில் வதக்கி இதில் போடலாம். ஏன் பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்காது. பச்சையாக கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, இது மாதிரி ஸ்வீட்ஸில் போட்டாலே சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.